மேஷராசி அன்பர்களே, தொடர்ந்து உங்களுடைய வெற்றிகள், அந்த வெற்றிகளை தங்களுக்கு சாதகமாகிக் கொள்ளக்கூடிய வழிவகைகள் இவைகள் புலப்படுகின்ற நாளாக நாளைய தினம் விளங்குகிறது. திருத்தலங்களை எல்லாம் சென்று தரிசிப்போம் என்கின்ற எண்ணம் மேலோங்கும். தெய்வீக அனுகிரகத்தினாலே சில பல காரியங்களை சாதிப்பீர்கள். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு குதூகலத்தை அதிகரிக்கும். பொருளாதார வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகள் வழியிலே நன்மைகள் வந்து சேரும். தந்தை வழியிலே உங்களுக்கு தனலாபம் உண்டாகும். பெண்களுக்கு ஏற்றமான ஒரு நாள், நினைத்த காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு நாள். நாளைய தினம் தெய்வீக வழிபாட்டினாலே தைரியத்தை அதிகப்படுத்தி கொள்ளக்கூடிய நாள். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களே, சந்திராஷ்டமத்தின் தொடர்ச்சியாக நாளைய தினமும் இருக்கிறது. இருப்பினும் சில சமயங்களிலே திடீரென நன்மையான சம்பவங்களும் நடக்கும். எதிர்பாராமல் நடந்துவிடும். நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய பொறுமையும் உங்களுடைய வார்த்தையும் தான் முக்கியம். மௌனம் காத்து இறை வழிபாட்டை மேற்கொண்டு அமைதியாக இருக்கும்பொழுது உங்களுக்கு சாதகமான பலன்கள் நடந்துவிடும். நீங்கள் எந்த இடத்திலெல்லாம் எதிர்க்க ஆரம்பிக்கிறீர்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகளே வந்து சேரும். புதிய வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் கண்களுக்கு தென்படும். குடும்பத்திலே சில குழப்பங்கள் ஏற்பட்டு மறையும். உடன் இருந்தவர்கள் உங்கள் பேச்சை மதிக்காமல் போனாலும் அவர்கள் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பார்கள். பெண்கள் வழியிலே சில தொல்லைகள் வந்து போகும். பெண்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்க அவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். பெண்களுக்கு தேவையற்ற போராட்டங்களும் குழப்பங்களும் அதிகரிக்கும். நாளைய தினம் உங்களுக்கு சாதகமாக மாறுவதற்கு சந்திர பகவானுடைய வழிபாடு சிறப்பு தரும். அடுத்து மிதுனராசி. மிதுனராசி என்பர்களே, சந்திரனுடைய சஞ்சாரம் தொடர்ந்து உங்களுக்கு நன்மையை வழங்கி கொண்டிருக்கிறது. ஆடை ஆபரண சேர்க்கைகள், துணி வியாபாரம் செய்வர்களுக்கு ஏற்றமான பலன்கள், உணவு வியாபாரம் செய்வர்களுக்கு ஏற்றமான பலன்கள், நகை வியாபாரம் செய்வர்களுக்கு அனுகூலமான பலன்கள், எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றிகளை தேடித்தரக்கூடிய வாய்ப்புகள், என்ன செய்வோம் என்று குழம்பிக்கொண்டிருந்த நிலையிலே குழப்பத்திற்கான தெளிவு முடிவுகள், இப்படி அனைத்து விதத்திலும் உங்களுக்கு அனுகூலமே காணப்படுகிறது. பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களை சேர்வார்கள். பிரிந்து போன பெண்கள், கணவன் மனைவி இந்த உறவுகள் சுமூகமாகும். காலமெல்லாம் காத்திருந்ததற்கு ஒரு நல்ல அமைப்புகளோ வாய்ப்புகளோ ஏற்படும். நாளைய தினம் உங்களுக்கு அனுகூலமான தினமாக மாறுவதற்கு தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு செய்யுங்கள். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி தொடர்ந்து பூராடத்திலே சஞ்சரிக்கப் போகிறார். மிக அற்புதமான பலன்களை தரக்கூடிய நாளாக இருந்தாலும் அவற்றை பெறுவதிலே உங்களுக்கு சில தடைகள் ஏற்படலாம். உங்களுடைய முடிவுகளை திடீரென மாற்றிக்கொள்வீர்கள். அபிப்பிராய பேதங்கள் உண்டாகும். எத்தனையோ இன்னல்கள், அவற்றையெல்லாம் கடந்து விட்டோம், இந்த சிறிய காரியத்தை கூட நாம் தலைவணங்க வேண்டுமா என்கின்ற ஒரு எண்ணம் உண்டாகும். விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி பெறுவது நீங்கள்தான். எதிரிகள் உங்களுக்கு சாதகமாக வேண்டுமென்றால் அவர்களை எதிர்ப்பதை நிறுத்திவிடுங்கள். புதிய புதிய காரியங்கள் எல்லாம் உங்கள் முன்னே காத்திருக்கின்றன. நிதானமும் பொறுமையும் கடைபிடித்தால் அவற்றையெல்லாம் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் வந்து சேரும். பெண்களே, ஆரோக்கியம் சீராகி உங்களுக்கு சிறப்பு பலன்கள் வரும். பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அடுத்து சிம்மராசி.
சிம்மராசி என்பர்களே, பிள்ளைகள் தேவையற்ற செலவுகளை உங்களுக்கு வைப்பார்கள். அவர்களிடம் கோபப்படுவதோ அவர்களை எதிர்த்து நிற்பதோ கூடாது. அவர்களை அனுசரித்து செல்லுங்கள். முடிவில் நன்மையே நடக்கும். குடும்பத்தார்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குறிப்பாக தாய் வழியிலே உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் காணப்படுகிறது. வெளி வட்டார சமூக பழக்கங்கள் உங்களுக்கு நன்மையாகவே இருக்கும். வண்டி வாகனங்களிலே உங்களுக்கு அற்புதமான பலன்கள் காணப்படுகிறது. எதிர்த்தோர்களெல்லாம் உங்களிடம் அடங்கி போவார்கள். பெண்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். பெண்களுக்கு நல்ல எதிர்காலத்தை நிர்மாணிக்கக்கூடிய, அந்த எதிர்காலத்திற்கு தேவையானதை சேர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேரும் நாளாக நாளைய தினம் இருக்கிறது. அடுத்து கன்னி ராசியை பார்ப்போம். கன்னி ராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதியினுடைய சஞ்சாரமும் சனி பகவானுடைய சஞ்சாரமும் உங்களுடைய முயற்சிகளுக்கு வித்திடுகிறது. இந்த முயற்சியை வெற்றி வாக்காக சொல்லக்குள்ள ஒரு வாய்ப்புகளும் வந்து சேரும். காலதாமதமாக சில காரியங்கள் முடியும். மனோ அனுகூலங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. பெரிதாக எதையும் பெற முடியவில்லை என்ற ஏக்கம் தீரும். திடீர் பொருள் வரவுகள் வந்து சேரலாம். துணிமணிகள் வாங்கி குவிக்கக்கூடிய யோகங்கள் இருக்கின்றன. வாகன விஷயங்களிலே அனுகூலமான பலன்கள் காணப்படுகின்றன. வாகனம் வைத்து தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றமான காலமாக இருக்கிறது. நாளை உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினமாக மாறுவதற்கு சனி பகவான் வழிபாடு அற்புதம் தரும். துலா ராசி என்பர்களே, சந்திரனுடைய சஞ்சாரம் உங்கள் ராசிநாதன் மீது ஏற்படுவதனாலே உங்களுடைய தனித்திறமை மேலோங்கும். உங்கள் மன வலிமை மேலோங்கும். பொருளாதாரத்தை மென்மேலும் பெருக்கிக் கொள்வீர்கள். எடுத்த காரியங்கள் எல்லாம் இனிதே முடிப்பீர்கள். பல சுபகாரிய நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு ஆயத்தமாவீர்கள். எதிலும் துணிச்சலோடு செயல்படுவீர்கள். உங்கள் வலிமையை மற்றவர்கள் பாராட்டுவார்கள். சமுதாயத்திலே உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். நவீனமான இயந்திரங்கள் வாங்குவதற்கு திட்டமிடுவீர்கள். பெண்கள் தங்களுடைய சமுதாயத்திலே உயர்ந்து காணப்படுவார்கள். விருச்சிக ராசி என்பர்களே, நினைத்தபடி பொருளாதாரத்தை வந்து சேர்க்கும் நாளாக இருக்கிறது. திட்டமிட்டபடி காரியத்தை முடித்து பொருளை வாங்குவீர்கள். பணம் உங்களுடையதோ அல்லது யாருடையதோ ஆனாலும் கூட உங்களுக்கு பொருளாதாரம் தடையில்லாமல் வந்து சேரும். தொழில் துறையிலே நீங்கள் நினைத்த காரியங்களை செய்வீர்கள். செய்து கொடுத்த தொழில்களுக்கு வருமானம் உடனே வந்து சேரும். செய்கின்ற வியாபாரங்கள் விருத்தியடையும். மனைவியின் மூலமாக சில அனுகூலங்கள் காணப்படுகிறது. மனைவி வழி வருமானங்கள் உங்களுக்கு திருப்தி தரும். குடும்ப உறவுகள் உங்களுக்கு சுமூகமாக இருக்கும். பெண்களுக்கு ஏற்றமான பலன்கள். பெண்கள் ஆடை ஆபரண சேர்க்கையை வாங்கிக் கொள்வீர்கள். கணவனிடத்தில் நல்ல பேரை எடுப்பீர்கள். தனுர் ராசி என்பர்களே, தொடர்ந்து ராசியிலே சந்திர பகவான் சஞ்சரிப்பதனாலே இந்த குழப்பங்கள் தொடர்ந்த போதிலும் நாளை மாலைக்கு மேல் அவைகளெல்லாம் நீங்கி நல்ல சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சுகமான நாளாகத்தான் இருக்கிறது. கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எதிலும் பொறுமையை கடைபிடித்தால், உங்கள் வாக்கை நீங்கள் காப்பாற்றி கொண்டால் உங்களுக்கு அதிர்ஷ்டமே வந்து சேரும். வருமானங்கள் திருப்திகரமாக இருக்கும். உங்களுடைய செலவுக்கு வேண்டிய அளவுக்கு வருமானம் வரும். எப்படியெல்லாமோ இருந்த சூழ்நிலைகள் மாறி திடீரென ஒரு புதுமையான ஒரு சூழ்நிலை நிலவும். சமுதாயத்திலே உங்களுடைய அந்தஸ்து உயரும். என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிடுவீர்கள். அதன்படி செய்தும் முடிப்பீர்கள். பெண்களுக்கு நாளை சற்று கடினமான காலமாக இருப்பினும் அவர்களுடைய வாக்கு வன்மையினாலே அனைத்தையும் சாதித்துக் கொள்ளலாம். மகர ராசி என்பர்களே, சந்திர பகவான் மெல்ல உங்கள் ராசியிலே சஞ்சாரம் செய்ய போகிறார். பெண்கள் வழியிலே ஆலோசனைகள் கேட்டு நடந்தால் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குறிப்பாக மனைவி வழியினுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயன் தரும்.
இந்த காரியத்தை எப்படி முடிப்பது என்று யோசித்து கொண்டிருக்கும் வேண்டியிலே உங்களுக்கு மனைவியோ அல்லது சகோதரிகளோ உங்களுக்கு ஆலோசனை சொல்வார்கள். அதை ஏற்று நடங்கள், நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டாகும். இருப்பினும் உங்கள் மனதிலே சந்தேகங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கின்றது. நாளை மாலைக்கு மேல் ராசி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். எடுத்த காரியங்களை இனிதே முடிப்பீர்கள். மற்றவருடைய துணை கொண்டு அந்த காரியங்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வீர்கள். நாளை காலையிலே நீங்கள் செய்யக்கூடிய மூச்சு பயிற்சி உங்களுக்கு நல்ல சாதகமான பலனை பெற்றுத்தரும். பெண்கள் உங்கள் திறமையை நிரூபிப்பீர்கள். எதிர்காலத்தை பற்றிய திட்டங்களை தீட்டுவீர்கள். அதற்குண்டான பலன் உங்களுக்கு சாதகமாகவே அமைகிறது. கும்பராசி என்பர்களே, ராசிநாதனுடைய தன்மையும் குரு பகவானுடைய தன்மையும் சந்திர பகவானுடைய தன்மையும் உங்களுக்கு பலமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தருகிறது. திட்டமிட்டபடி காரியங்களெல்லாம் நடத்துவீர்கள். ஆனால் அதற்கு சற்று அலைச்சல் ஆக வேண்டியிருக்கும். ஒரு வேலைக்கு இரு வேலையாக இருப்பினும் திட்டமிட்டு விட்டால் அந்த காரியத்தை செய்து முடித்து விடுவீர்கள். புதிய புதிய கோணங்களிலே சிந்திப்பீர்கள். அதற்கு தகுந்தாற் போல உங்களுக்கு சூழ்நிலைகளும் அமையும். குறிப்பாக விவசாயத்துறை, என்ஜினியரிங் துறை, கம்ப்யூட்டர் துறை, இந்த 3 துறைகளில் உள்ளவர்களுக்கு ஏற்றமான பலன்கள் காத்திருக்கிறது. பெண்களுக்கு சாதகமான அனுகூலமான பலன்கள் உண்டு. அவர்கள் விரும்பிய வண்ணம் அவர்கள் செயல்படுவார்கள். மீனராசி என்பர்களே, ராசிநாதனும் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். விரையாதிபதியோ அஷ்டமத்தில் இருந்து நீங்கி பாக்கியஸ்தானத்திற்கு வந்திருக்கிறார். சந்திரனுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ஆக நன்மையும் தீமையும் கலந்தாற் போல் இருக்கிறது. ஆனால் உங்கள் மனதிலே இந்த தீமையான பலன்கள் மட்டுமே மனதில் நிற்கிறது. அவற்றை தூக்கி எறிந்து விடுங்கள். நிறைய நன்மைகள் காத்திருக்கிறது. அவ்வப்போது உங்கள் மனம் இந்த தீமையான பலனினாலே குழப்பமடைகிறது. அதை தவிர்த்து விட்டால் நாளை தினம் உங்களுக்கு வெற்றியுள்ள தினமாகத்தான் இருக்கும். பெண்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும். புதிய வேலைகளை தேடிக்கொள்வார்கள்.